கர்த்தாவாகிய யேசுவ மேசியாவுக்குள் வாழ்க்கையினுடைய விதிமுறை வேறு. நாம நம்ம விருப்பத்தின்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் உன்கிட்ட பிசாசு மோதிக்கிட்டு இருக்குது. நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய அநியாயம், நம்முடைய துரோகம் நமக்கு புரியல. யாருக்கு விரோதமாக செய்கிறோம்? தேவன் உள்ளிருக்கிறார், அவருக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறோம். பார்த்தா பிரைஸ் இயேசு அண்ணா, பிரைஸ் இயேசு அண்ணா அப்படின்றோம். அண்ணனுக்குள்ள யார் இருக்கிறான்னு நான் பிரைஸ் இயேசுவா சொல்றேன். இயேசுவா இருக்கிறார் என்று நினைத்து, ஆனா இந்த அண்ணனுக்கு விரோதமாக யோசிக்கிறோமே எப்படி? அப்போ உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று இருக்கிறது. இது தேவ சமூகத்தை விட்டு உன்னை தூரப்படுத்தும். ஆனபடினால் உன்னை கஷ்டப்படுத்தும், ஆனபடினால் உன்னை நஷ்டப்படுத்தும், ஆனபடினால் உன்னுடைய சமாதானத்தை இழந்து உண்பதற்கு உணவில்லாத ஒரு நிலை உருவாகும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பிரைஸ் இயேசுவா. எச்சரிப்பின் சத்தம் என்பது சும்மா சாதாரணமாக வர்றதில்லை. சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லி உன்னை தேவ சமூகத்தில் இணைப்பதற்கான ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்க வேண்டும். சரி, இப்ப இளைய குமாரனுடைய கதி என்ன அப்படின்னா, அவன் விழுந்தான், ஆனா எழுந்திருந்தான். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விழுந்தவன் எழும்பினான், அவன் மறுபடி புதுப்பிக்கப்பட்டான். ஆனா ஒருத்தன் சின்னவன் போனாலும் கூட இருந்தான் பாருங்க. நம்மள மாதிரி இவன் தான் நம்மள மாதிரி. போனவன் போயிட்டான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நான் அப்பாவோடு கூட இருப்பேன். அப்பா 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 கூட இருக்கிறோம். கூட இருக்கிறவனுடைய நிலை என்ன தெரியுமா? தகப்பனார் வருந்தி வீட்டுக்குள் அழைத்த போது வரமறுக்கும் ஒரு சம்பவம். 28 நினைக்கிறேன். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, மூத்த குமாரன் தகப்பனுடைய பையன். ஏன்னா இளையவன் ஆஸ்தி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். இருக்கிற ஆஸ்தி யாருக்கு சொந்தம்னா தகப்பனுக்கு பிறகு பையனுக்கு தான் சொந்தம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதை இவன் பங்கே வைக்க வேண்டாம். என்ன இருக்குதோ, இளையவன் போன பிறகு தகப்பன் என்னெல்லாம் சம்பாதிக்கிறாரோ அத்தனை ஆஸ்திகளுக்கு மூத்தவன் தான் சொந்தம். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, இளையவன் வீட்டுக்கு வருகிறது, மூத்தவன் வயல்வெளியில் இருந்தான். அப்ப நல்ல விவசாயம் அவன்கிட்ட இருக்கு. விவசாயத்தினால வரக்கூடிய வருமானம் இருக்கு. இந்த வருமானத்துக்கு சொந்தக்கார மூத்தவன். இப்ப வந்து இவன் வெளியே நிற்கிறான். வீட்டுக்குள்ள கீதவாத்தியங்கள் முழங்குகிறது. வேலைக்காரன் போய் கேட்கிறான், ஹலோ வேலைக்காரங்க வா, அங்க என்ன நடக்குது? திடீர்னு நான் வயலுக்கு போயிருந்தேன், போயிட்டு வாரதுக்குள்ளால இங்க என்ன நடக்குது? அது உங்க தம்பி உண்டுல்ல, அவர் வந்துட்டாரு. அப்பா சொன்னார், செத்து போன பையன் பிழைச்சிட்டான், காணாம போனவன் கண்டுபிடிக்கப்பட்டான் அப்படின்னு ரொம்ப பெருமையா அவனுக்காக ஒரு விருந்து பண்ணிட்டு இருக்கிறார். இதுக்காக கீதவாத்தியம், இதுக்காக கொளுத்த கன்று அடிக்கிறது. அப்படியா? நான் இந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன். நல்லது. நம்ம இப்ப அடுத்தவனை பார்த்தானே நம்ம வாழ்றது. வேதம் சொல்லுகிறது, மூத்த குமாரனை வருந்தி அழைத்த போது அவன் கோபப்பட்டான். நமக்கு அப்படித்தானே வரும். ஒரு விசுவாசியை பார்த்தா கோபம் வரும், ஒரு விசுவாசியை பார்த்தா அன்பு வரும். சூப்பர். எப்படி? எனக்கு இப்ப அந்த பிள்ளையும் இந்த பிள்ளையும் பார்த்தா, இந்த பிள்ளையை பார்த்து பாசமா காட்டணும், அந்த பிள்ளையை பார்த்தா கோபமா காட்டணும். இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா 2 துண்டு மீன் ஜாஸ்தி கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா 1 துண்டு மீன் கம்மியா கொடுக்கணும். இந்த பிள்ளைக்கு சாயா குடிச்சா கொஞ்சம் தண்ணியை கம்மியா கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு சாயா கொடுத்தா கொஞ்சம் தண்ணியை ஜாஸ்தி ஊற்றி கொடுக்கணும். கிரியைகள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏன்னா கோபம், கோபம், கோபப்படுறது இதுல என்ன இருக்குதுங்க? அப்படிதானே கேட்குறீங்க. வேதம் திட்டவட்டமா சொல்லுது கோபம் என்ன செய்யும். பிரசங்கியுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிற போது, உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, உன்னுடைய மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். இது வேதம். கேட்டா எங்க வீட்டுக்காரர் பயங்கர கோபம், கேட்டா என் பொண்டாட்டி பயங்கர கோபம், கேட்டா என் பிள்ளைங்க பயங்கர கோபம். பிசாசு பிடிச்சதான் கோபம் வரும்.
வேதம் சொல்லுகிறது, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். கோபம் இருக்கிற அத்தனை பேரும் மூடன். எப்படி? பிரைஸ் யாசுவா. சரி இருக்கட்டும், வேற என்ன பண்றது? அப்ப கோபத்தை பற்றி இன்னும் பார்ப்போம். யோபுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமே. கோபம் நிர்முடனை கொல்லும், கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். ஆமென், அல்லேலூயா. கோபம் இருக்கிறவன் சாவான். மோசேக்கு என்னாச்சு? பேச சொல்ற இடத்துல பேசணும், அடிக்க சொல்ற இடத்துல அடிக்கணும். ஓ இஷ்டத்துக்கெல்லாம் நீ செய்யக்கூடாதுடா. நீ செஞ்சுட்ட, ஆனபடினால் கானானுக்குள்ள போக முடியாது, சாவல. நீ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் தான், என் வாய் தான். ஆனா தண்டனை உண்டு. அவருக்கே தண்டனைன்னா நமக்கெல்லாம் எப்படிங்க? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. கோபம் இருக்கா? யார்கிட்ட கோபப்படுற? முதல்ல ஆசாரியன்ட்ட கோபம், ஊழியத்தில் கோபம், தேவனிட்ட கோபம், விசுவாசிட்ட கோபம், சின்ன சின்ன பிள்ளைகிட்ட கோபம், உன்னை விடவும் ஏழ்மையானவங்கிட்ட கோபம், உன்னை விடவும் தகுதி இழந்தவர்களிடத்தில் கோபம். அட பிசாசு பிடிச்சவனே, இங்கெல்லாம் உன்னுடைய கோபத்தை காட்டக்கூடாது, அன்பு காட்டணும். தகுதி இல்லாதவங்கிட்ட அன்பு காட்டு. உன்னோட பெரியவங்கிட்ட நீ கோபம் காட்டுவியா? அவன் கன்னத்தில் 4 கொடுப்பான், தெரியுமா? அதனால தகுதி இழந்தவங்கிட்ட கோபம் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். திருந்த வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கு, திருந்த மாட்டோம். அப்ப உனக்கு தான் கதி. தயவு செய்து உபாகமத்தில் நீங்க வாசிச்ச வசனம் 28வது அதிகாரம், அதுல 46, 47 தயவு செய்து உன் மன கண்முன் கொண்டு வந்து நிறுத்திட்டு வேணும். மேசியாவுடைய வாழ்க்கை வாழணும். மேசியானிக் சபைக்குள்ள நீ இருக்கணும்னா இந்த வசனம் உனக்குள்ள கிரிய நடப்பிக்கணும். நல்லா இருக்கிற நேரம் தேவனை முழு இருதயத்தோட தேடக்கூடிய கெப்பாசிட்டி உனக்கு இருக்கணும். பிரைஸ் யாசுவா. அடுத்து வேதம் சொல்லுது, அந்த அம்மா நீடிச்சு வாசிச்சுட்டாங்க. அடுத்து 1வது கோபம், 2வது வீட்டுக்குள் வர அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்? தம்பிக்கு மேல போறாம. பிரைஸ் யாசுவா. என்ன போறாம? ஏன் ஆஸ்தியில பங்கு போட வந்து விட்டானே, ஏன் ஆஸ்தியில இவன் பங்கு போட வந்துட்டான், இவர்கிட்ட போய் என்ன ஐக்கியம்? இன்னைக்கு நிறைய பேர் என் பங்கை இவன் எடுக்க வந்துட்டான், என் சொத்தை இவன் எடுக்க வந்துட்டான், ஊழியம் என்னுடையது, ஊழியக்காரன் என்னுடையது, சபை என்னுடையது, தேவன் என்னுடையவர், என்னட்ட பங்கு போட வந்துட்டானே. இதுதான் உன்னுடைய அழிவுக்கு அகந்தையான காரியமாக இருக்கிறது. பொறாமை என்ன செய்யும்? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியின் புத்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிற போது, பொறாமை எலும்புருக்கி. சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை எலும்புருக்கி நோயை கொண்டு வரும். என்ன நோய்? சுகம் இல்லாதது, சமாதானம் இல்லாதது, சந்தோஷம் இல்லாதது, நிம்மதி இல்லாத நோயை உனக்கு கொண்டு வரும். நான் உண்மை சொல்றேன், யார்கிட்ட பொறாமை இருக்கோ அவன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, அவன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. இது உண்மை, இது வேதம், இது வேத சத்தியம். நான் வேதத்தை முழுசா நம்புறவன். பொறாமைன்றது நீ நினைக்கிற காரியம் அல்ல. தயவு செய்து பொறாமப்படாத. பிசாசுட்டு போய் பொறாமப்படு. அது படுவியான்னு கேட்டால் படமாட்டேன். தேவனுடைய பிள்ளை ஏழைகளாக வரவன்ட்டு அவன்கிட்ட படுவேன். ஏன்னு கேட்குறேன். ஒன்றை விட தகுதி இல்லாதவங்கிட்ட ஒருவேளை ஆகார குறைவு இருக்கலாம், ஒருவேளை அழகு குறைவு இருக்கலாம், ஒருவேளை பணக்குறைவு இருக்கலாம், ஒருவேளை திறமை குறைவு இருக்கலாம், ஒருவேளை படிப்பு குறைவு இருக்கலாம். இவர்களை பார்த்து எள்ளி நகையாடுகிறாயே, உன்னிடத்தில் தேவ கோபம் கடந்து வரும். பட்சபாதம் பார்க்காத தேவன் உனக்கு நிச்சயம் தண்டனை தருவார். அதில் மாற்றம் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, புரிந்து கொள்ளுங்கள். பொறாமை உன்னுடைய ஜனத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன் உங்க அப்பா மேல பொறாமப்படு, உங்க அம்மா மேல பொறாமப்படு, உன் அண்ணன் மேல பொறாமப்படு, உன் தம்பி மேல பொறாமப்படு. படுவியா? அதுக்கு படுறது கொஞ்சம் கஷ்டம். கல்யாணத்துக்கு ஒன்று சேர்ந்துருவேன், கச்சேரிக்கு ஒன்று சேர்ந்துருவேன், சாவுக்கு ஒன்று சேர்ந்துருவேன். ஆனா விசுவாசின்னா உனக்கு இலக்கமா? அப்ப நீ தண்டனை அனுபவிக்கல, எந்த குறையும் இல்லை. நான் சொல்றது புரியுதா? உனக்கு சமாதானத்தை இழந்ததுல எந்த குறையும் இல்லை, உனக்கு நிம்மதி போனதுல எந்த குறையும் இல்லை. உனக்கு என்ன, தின்பண்டம் கிடைச்சா போதுமே.
தின்றதுக்கு ஏதாவது கிடைக்கணும், அவ்வளோதான். ஆமேன். தயவு செய்து சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது பொறாமை எலும்புரிக்கு. நீதிமொழி சொல்லும்போது சொல்றார் 27வது அதிகாரம் 3வது வசனத்தில், கல் கனம் மணல் பாரம் இவ்விரண்டிலும் மூடனுடைய கோபம் பாரம். கல்லையும் மணலை விடவும் அது பாரம். ஆனா முக்கியமா என்ன அப்படின்னா, மேசியா உன்கிட்ட இல்லை, அதனால தான் பொறாமப்படுற. எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன மேசியா இல்லைன்னா, மேசியா தான் என்கிட்ட இருக்காரு. அப்போ வாசிங்க 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம் அப்படியே சொல்லுது, அன்பு நீடிய சாந்தமும் ஆமென், தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. ஆமென். கேட்டீங்களா? நீ உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற, உன் குடும்பத்தை யோசிக்கிற, நீ அடுத்தவங்க மேல பொறாமைப்படுறதுக்கு காரணம் மேசியா உன்னிடத்தில் இல்லை, பிசாசு உன்னிடத்தில் இருக்கிறது. ஆனபடியினால் பொறாமைப்படுகிறாய், அழிந்து போவாய். அழிவுக்கு முன்னானது அகந்தேன்னு சொல்லுது. இதுதான் அந்த அகந்த வரப்போய் தான் கோபமும் பொறாமையும் வருது. பிரைசியாசுவா. அடுத்து 29 வாசித்தீங்கன்னா, 15 29 வாசித்தீங்கன்னா, இத்தனை வருஷம் நான் உனக்கு ஊழியம் செய்தேன். கேட்டானா? ஆமென். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விருந்து என்னுடைய நண்பர்களுக்கு நீர் கொடுக்கவில்லையே என்கின்ற ஆதங்கம், பெருமை அவனுக்குள் வந்தது. நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன். ஆமென். ஆனா தேவன் சொல்றார், உன்கிட்ட அந்த பெருமை இருக்குது அப்படின்னா, நான் தான் முதல் விசுவாசி. நான் எப்ப இருக்கிறேன் தெரியுமா? அப்பா சபை தொடங்குன நேரமே இருக்கிறேன். நல்லது, வச்சுக்கோ. எனக்கு உரிய பதவியை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நல்லது, பெருமையை வச்சுக்கோ. ஆனா யாக்கோபனுடைய புஸ்தகத்தை கொஞ்சம் வாசிச்சுட்டு அந்த பெருமையை படணும். என்ன யாக்கோபு என்ன சொல்றாரு? 4வது அதிகாரம் 6வது வசனம் நினைக்கிறேன். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதிகமான கிருபை அளித்தாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். என்னமா சொன்னீங்க? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பாரா? ஆமா. நான் ஒருத்தனை பார்த்தேன் எதிர்த்து நின்னதுல. அவனுக்கு கண்ணு காணல, காது கேட்கல, மிருகம் பேசிச்சு. தேவன் எதிர்த்து நின்ற போது, எதிர்த்து நிக்கிறவனுக்கு கண்ணு தெரியாது. தேவன் எதிர்த்து நின்றா கண்ணு காணாது, காது கேட்காது, தேவ சத்தம் புரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதான் இங்க உண்மை. பிலேயாம் அவன் யாசுவா மேசியாவுடைய தீர்க்கதரிசி. அவனுக்கு விரோதமாய் தேவ கோபம் கடந்து வந்து உருவின பட்டயத்தோடு தேவதூதன் நின்ற போது கண்ணு தெரியல. ஆனா பகுத்தறிவான 6வது அறிவு இல்லாத மிருகத்துக்கு கண் திறக்கப்பட்டு அதை தேவதூதனை பார்த்து பயந்து செவரோடு ஒதுங்கின போது அவனுடைய கால் உரசிச்சான். அதுக்கு போய் கழுதை அடிச்சாம் பாருங்க அடி. இதுதான் உனக்கு நடக்கும். பெருமை வேண்டாம், விட்டுரு. மூத்த குமாரன் தன்னுடைய ஆஸ்திக்கு சொந்தக்காரனாக மாறாமல் போனதற்கு காரணம் பெருமை. அல்லேலூயா. சங்கீதம் சொல்லுது 12:3 சொல்றாரு, இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் யார் அறுத்து போடுவார்? பெருமைகளை பேசுகிற நாவை எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே சோத்திரம் 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 சொல்லக்கூடாது. நாக்கு அறுத்தா சோத்திரம் வராதுல்ல. அப்பதானே பிசாசு வந்து உன் வீட்டில் வந்து உட்கார்ந்துருப்பான், உன் சரீரத்தில் உட்கார்ந்துருப்பான், இருதயத்துக்குள்ள குடிகொண்டிருப்பான். இதுக்காகத்தான் ஸ்தோத்திரம் சொல்ற நாக்க கட் பண்ணிடுவார். புரிஞ்சுக்கோ, தேவன் எல்லாவற்றிலும் சரியாகத்தான் இருக்கிறார். நீ எப்படி இருக்கிற?